இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தானியுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்திக்கு மறையுரை தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன த கிரேட்டஸ்ட் ஸ்டோரிஸ், மாபெரும் கதைகளுள் ஓமைகளுள் இன்று நாம் கேட்ட அந்த பொல்லாத பணியாளன் ஓமையும் நம் அனைவருக்கும் தேர்ந்ததே. ஒருவரிடம், ஒரு அரசரிடம் ஒருவர் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அரசர் அவரிடம் கடனை திருப்பி கேட்கின்ற பொழுது அவர் காலில் விழுந்து, பொறுத்தருள்க, நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்கின்றார். அரசர் இரக்கம் கொண்டு அவரை மன்னிக்கின்றார். இந்த பணியாளரிடம் வேறொரு பணியாளர் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றார். திரும்பவும் இந்த பணியாளரிடம் கடன் கேட்கின்ற பொழுது, கடனை திருப்பி கொடு என்று கேட்கின்ற பொழுது இவர் சொன்னதை அவரும் சொல்கிறார், என்னை பொறுத்தருக, நான் தந்து விடுகிறேன் என்று. ஆனால் இந்த பணியாளர் தன் உடன் பணியாளரை சிறையில் அடைக்கின்றார். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட அரசர், பொல்லாதவனே, மனசாட்சி இல்லாதவனே, கல் நெஞ்சம் கொண்டவனே, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல உனது உடன் பணியாளருக்கும் நீ இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று அவனையும் சிறையில் அடைக்கின்றார். நமது அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தேவையான பல்வேறு நல்ல குணங்களில் இதுவும் ஒன்று. பிறரை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்டவுடன் நமக்கு வருகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, அந்த சுதந்திரம், அந்த விடுதலை, அந்த உணர்வு, அந்த ஃபீலிங், அது வித்தியாசமானது, தெய்வீகமானது. அதே போல நம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றவர்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது நமக்கு பெருமையாக இருக்கும். நம்முள் இருக்கின்ற அந்த மனிதத்தன்மையினுடைய உச்சத்தை நாம் தொடுகின்றோம். பிறரை மன்னிக்கின்ற பொழுதும், பிறரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுதும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற ஒரு வரிதான் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார் இறுதியிலே, நீங்கள் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் சொல்கிறோம். கரெக்டாக சொல்கிறார். 7 முறை மட்டுமா? இல்லை இல்லை, 70 முறை 7 முறை என்று சொல்கின்றார். அதாவது எப்பொழுதெல்லாம் உனது சகோதரன், உனது சகோதர சகோதரிகள், உனது நண்பன், உனது மனைவி, உனது கணவன் உன்னிடம் மனம் நொந்து மன்னிப்பு கேட்கின்றானோ, நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு அடிப்படை தத்துவம், ஆணிவேர் போதனை. வரலாற்றிலே பல்வேறு மனிதர்கள் இந்த மன்னிப்பு என்ற ஒரு புண்ணியத்திற்கு சாட்சிகளாக விளங்கியிருக்கிறார்கள். ஒரிசாவிலே ஸ்டெயின் என்ற ஒரு மத பாதிரியார் தனது 2 மகன்களோடு காரில் எரித்து கொல்லப்படுகின்றார்கள். அவருடைய மனைவி அந்த செயலை செய்தவர்களை மனதார மன்னித்தார். நமது முன்னாள் திருத்தந்தை போப்பாண்டவர் தூய 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னை சுட்ட அந்த மனிதரை மனதார மன்னித்தார். அவரே சில நாட்களுக்கு பிறகு 500 வருடங்களுக்கு முன்பாக அறிவியல் கண்டுபிடித்த எல்லா உண்மைகளையும் திருச்சபை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அறிஞர்களுக்கு மரண தண்டனை விதித்ததை நினைத்து மன்னிப்பு கேட்டார். உலகத்தின் சார்பாக அவர் மன்னிப்பு கேட்டார். அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கின்றன, அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு உதவி செய்கின்றன என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த மன்னிப்பு கேட்கப்பட்டது. அதே போல் நாம் விவிலியத்திலே திருத்தூதர் பணிகளை நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர் ஸ்தேவான் அவர்களை கல்லெறிந்து கொள்கிறார்கள். அவரும், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று எதிரிகளுக்காக ஜெபம் செய்துவிட்டு உயிர் நிற்கிறார். ஏன், இறுதியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரும் அப்படிதான் ஜெபிக்கின்றார். தந்தையே இவர்களை மன்னியும். யார்? யூதர்கள், அவரை காட்டி கொடுத்தவர்கள், அவருக்கு சாட்டையடி கொடுத்தவர்கள், அவருக்கு முள்முடி சூட்டியவர்கள், எல்லோருக்கும் அவர் ஜெபிக்கின்றார், இவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு உணவு அருந்துகின்றோமோ,
எவ்வாறு உடை உடுத்திக் கொள்கின்றோமோ, எவ்வாறு ஜெபம் செய்கின்றோமோ, அதே போல பிறரை மன்னிப்பது நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். நாம் நினைத்து பார்ப்போம். சற்று நேரம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் யாராவது மன்னிக்காமல் இருந்திருந்தால் அவர்களை மன்னிக்கின்ற வல்லமையை எனக்கு கொடும் என்று ஜெபிப்போம். நாம் நமது வாழ்க்கையிலே யாருக்காவது தீங்குகள் செய்து மன்னிப்பு கேட்காமல் இருந்த தருணத்திற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.